சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் சிம்மராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூசம் நட்சத்திரம் 3வது பாதம் கடகராசி மேஷ லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த வைகாசி மாதம் மட்டும்தானுங்க. பொதுவாக சுய தொழில் செய்யணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. சில பேருக்கு சுய தொழில் நம்மளால் செய்ய முடியலையன்ற ஆதங்கம் இருக்க தான் செய்யுது. சிம்மராசி நண்பர்கள் சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குது, இல்லை சுய தொழில் செய்ய முடியலையேன்ற ஆதங்கம் இருக்குதுன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடலாம். உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான், உங்கள் ராசிக்கு மட்டுமே சூரிய பகவான் அதிபதி. ராசிக்கு 10வது பாவகத்தில் கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய உங்கள் ராசியாதிபதி சுய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்குறார். சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்துக்கு வரார். அப்போ சுபஸ்தானாதிபதியுடைய பார்வை சுபஸ்தானத்தில் படும், சூரிய பகவானுடைய பார்வையும் சுபஸ்தானத்தில் படுது, சுக்கிர பகவானுடைய பார்வையும் சுபஸ்தானத்தில் படுது, குரு பகவானுடைய பார்வையும் சுபஸ்தானத்தில் படுது. மீண்டும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் வர்றதுக்கு 12 வருஷம் வெயிட் பண்ணணுங்க. அருமையான ஒரு நேர காலங்கள் வர்ற வைகாசி மாதம். வைகாசி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 32ஆம் தேதி வரை உண்மையிலேயே சிம்மராசி நண்பர்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாட்களாக இருக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய ஒரு விதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரும். இன்றைக்கி ஆஹா ஓஹோன்னு இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஆரம்பத்திலேருந்து தானே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி சிம்மராசி நண்பர்கள் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஆஹா ஓஹோன்னு இருக்கணும்னா இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரனும் சூரியனும் ஒரே பாவகத்தில் இருப்பாங்க. வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்தில், வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்கள் ராசியாதிபதியோட சூரியனோட சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில். அதுபோக தேவகுருன்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சூரியனாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், 3 பேருமே ஒரே நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க. சூரிய பகவானுடைய சாரம்தான் வாங்கியிருக்காங்க. இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் 4வது பாவகத்தில் படும்போது திடீர்னு வீடு வாசல் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணுன்ற எண்ணம் இல்லாமலே இருக்கலாம். இருக்கிற கடனே கட்ட முடியல, நாம் என்னடா புதுசாக எங்கடா வீடு வாசல் வாங்க போகிறோம், மண்ணு மனம் வாங்க போகிறோம் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கலாம். வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரட்டுங்க. வைகாசி மாதம் 18ஆம் தேதி புதனும் மாறுறார். புதன் யார்? தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அப்போது வைகாசி 18ஆம் தேதி புதனும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் வருவார். உங்கள் ராசியாதிபதியோடு சேர்ந்து புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுப்பார். அப்போ சூரியனும் புதனும் சுக்கிரனும் குருவும் செவ்வாயும் 5 கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில். 5 கிரகங்கள் மட்டும் இல்லைங்க, சனி பகவானுடைய பார்வையும் படுது, பார்த்துக்கிடுங்க. சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். சதய புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 10வது பார்வையாக சனி பகவானுடைய பார்வையும் படுதுங்க சுபஸ்தானத்தில். அருமையான ஒரு நேரம், அற்புதமான நேரம். வைகாசி 18ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 32ஆம் தேதி வரைக்கும் பிரகாசமான ஒரு தருணம். 14 நாட்கள். நல்லது நடக்கிறதுக்கு 14 நாள் தேவையில்லைங்க, 14 நிமிஷம் போதுமானது. இந்த தருணத்தில் 100% உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரப்போகுது. அதுவும் வெளிநாடு சார்ந்த வேலைகள் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல அனுகூலம் கொடுக்கும். பொதுவாகவே மாத பலன்கள்னால் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரு, யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, எத்தனாவது பாதத்துக்கு வராரு, அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியுங்க.
சூரியன் ரிஷபத்தில், அதாவது வைகாசி மாதம்னா ரிஷப மாதம் தானேங்க. ரிஷபத்தில் காலச்சக்கரத்தின் 2வது பாவகத்தில் 32 நாள் இருக்கிறாருன்னா வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில், கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் உங்களை சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் பழக்கம். ஆனால் வைகாசி 1லிருந்து வைகாசி 10 வரைக்கும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு இது உறுதுணையாக இருக்கும். வைகாசி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை, வைகாசி 10ன்னு சொல்கிறத விட 11ஆம் தேதின்னு வச்சுக்கிடுங்களேன். வைகாசி 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி 25ஆம் தேதி வரை இந்த திருமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். ஏன், சுய தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற வேலையில் நட்டமாக இருக்குதுன்னா லாபகரம் கொடுக்கும். பதவி உயர்வு வரும். ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்றவர் சிம்ம ராசிக்கு 10 குடையவர். அப்போது சுக்கிர பகவானோட சேர்ந்து தான் சூரிய பகவான் இருப்பார். ரோகிணி நட்சத்திரம்னு 12 குடையவருடைய நட்சத்திரம். அப்போது 12 குடையவர் சந்திரன் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு இது பிரகாசமாக இருக்கும். வைகாசி 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி 25ஆம் தேதி வரை வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் ஒரு வீடு வாசல் வாங்கிறதுக்கு, இல்லை அந்த நாட்டு குடியுரிமையை வாங்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படும். முக்கியமாக சிம்மராசி நண்பர்களுக்கு வைகாசி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 32ஆம் தேதி வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும்போது சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் கொடுக்குது சிம்மராசி நண்பர்களுக்கு. இது எல்லா தகுதி இருக்கிற இடத்துலையே இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு உங்களுடைய தகுதி என்னவோ, உங்களுடைய வளர்ச்சி என்னவோ, இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய முழுமையான வளர்ச்சி அனுபவிக்கிறதுக்கு உண்டான நேரம் வைகாசி மாதம் 25ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 32ஆம் தேதி வரை. ஆக ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் 100% தரதான் போகுது. அனுபவிச்சுக்கோங்க. வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், 25ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரை ஒரு மாற்றம். நிச்சயமாக சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு விடியல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக, சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் இருக்குன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.